உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2ஆம் தேதி வருகின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். வகையில் இந்த வருடம்தான் குரு பகவான் கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத விஷயம் இது. குரு பகவான் உச்சம் பெறுவது. இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் என்னென்னலாம் செய்வார், யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்வார், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் செல்வ வளம் ஏறப்போகிறது, குபேர சம்பத்துக்களை அடைபவர் யார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தருகிறது? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த விபரீத ராஜயோகத்திலே டிராவல் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த குருனால எந்த நன்மையும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எட்டுக்குடையவன். எட்டுக்குடைய இந்த குரு பகவான் 3ஆம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். அது என்ன விபரீத ராஜயோகம் என்றால், குரு பகவானுடைய அனுகிரகம் 50%க்கு 500%ஆக கிடைக்கும். அதான் விபரீத ராஜயோகம். சாதாரணமாக குரு பகவானோட பிளெஸ்ஸிங் இவ்வளோ தான். ஆனால் இப்போ நிறைய பிளஸ் பண்ணுறாரு போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதே மாதிரி இந்த குரு பகவான் ப்ளஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா தங்கம் கிடைக்கும். குரு பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் ஃபினான்ஸ். ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணக்கூடியவர்கள். ஒரு டீ கடை கூப்பிட்டு டீ சாப்பிட சொன்னால் கூட எதுக்கு வரணும், நமக்கு வீட்டில் கிடைக்காதா, நம்ம இங்கேயே இருப்போம் போன்ற அந்த மாதிரியான ரொம்ப சிக்கனவாதிகள். ஸோ அப்போது இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது நிறைய பெரும் பணம், மணி ஃப்ளோவை தருவார். இன்னொரு வாழ்க்கைக்கு கூட்டு போவார். வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு, ஒரு ஆடம்பர உலகத்திற்கு கூட்டு போவார். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெறுவதால் கூட பிறந்தவங்களுடைய அன்பு கிடைக்கும். நிறைய நேரத்தில் எங்கள் அண்ணா தம்பியே பெரிய ப்ராப்ளமாக இருக்காங்க சார், எங்கள் அண்ணா தம்பியுடைய ஒரு பிரியமாகவே இல்லை, அவங்க 2 பேரும் எங்களோட இணக்கமாக இருக்க மாட்டேங்கிறாங்க, கவலைப்படாதீங்க, குரு பகவான் அனுகிரகத்தாலே அதெல்லாம் கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஐ பார்க்கிறார். இந்த 7ஆம் இடம்னா என்ன அப்படின்னா கலத்திரஸ்தானம் என்று பொருள். உங்களுடைய விவாகம், ரிஷபராசிக்காரர்களுக்கு விவாகஸ்தானம் அது. ஸோ அவர்கள் பெரும்பாலும் இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஃபாரின் போகிற யோகங்கள் நிறைய பேருக்கு நடக்குது. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள். ரிஷபராசிக்காரர்கள், என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு கல்யாணமே ஆகாதா, எத்தனை நாள் சார் வெயிட் பண்ணுறது, வெயிட் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணுற ஆசையே போயிடுச்சு என்று வருந்துறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் 7ஐ பார்க்கையிலே உங்களுக்கு திருமண யோகங்கள் கிடைக்கிறது. 7ஆம் இடம் என்பது காதல். ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. ஸோ புதுசாக யாரையாவது விரும்புகிறீங்க, அவங்கள்ட்ட காதல் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட காதல் அப்ரூவல் ஆகணும், அடுத்து திருமணமாக மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் சூப்பரான வருடம். குரு பகவான் 7ஐ பார்க்குறார். 7ஆம் இடத்தை பார்த்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல நண்பர்களை, நல்ல பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கி தரார். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஒரு வேவ்லென்த்தில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு வைபில் ஓடுறீங்க, வேகமாக ஓடுறீங்க, உங்கள் வைபுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு கிடைக்கல, நான் என்ன சார் பண்ணுறது, என் கம்பெனியில் வேகமாக நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ஈக்குவலான ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான், கவலையப்படாதீங்க, குரு பகவான் அருளாலே உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் என்பது கிடைக்கும். 7ஆம் இடம் என்பது இன்னோவேஷன்ஸ், புதிய முயற்சிகள். சில பேர் கம்பெனியில் ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்காக புது புது ஐடியாலஜிஸ்லாம் பண்ணுவீங்க. அந்த ஐடியாலஜிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் குரு பகவானுடைய அருள். அடுத்ததாக குரு 9ஐ பார்க்கிறார். இந்த 9ஆம் அதாவது 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்னென்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம், பாக்யஸ்தானம் என்று பொருள். அப்போது சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் சும்மா கை வச்சுருப்பாங்க, பார்த்திங்கன்னா பயங்கர லாபம் வந்துடும். அதான் அதிர்ஷ்டம் என்பது. குரு பகவான் 9ஐ பார்க்கும் பொழுது, நான் விளையாட்டுக்காக பண்ணேன் சார், ஆனால் அதில் எனக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே கிடைக்கிறது. குரு 9ஐ பார்க்கும் பொழுது உங்களுக்கு திடீர் மாற்றங்கள், திடீர்னு ஒரு விஷயம், நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தது, அது வராமல் இருந்தது, இப்போ எனக்கு வந்துருச்சு போன்றவைகள் எல்லாம் ஏற்படும். 9ஆம் இடம் என்பது உங்களுடைய பியூர் அதிர்ஷ்டத்தை சார்ந்தது. அடுத்ததாக 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த லாபஸ்தானத்தில் யார் இருக்காருன்னா சனி பகவான் ஏற்கனவே இருக்கார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 11ஆம் இடத்திலே இருந்து நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதை குரு பகவானும் சேர்த்து பார்க்கும்போது
இன்னும் லாபங்கள் அதிகமாகிறது. ஒரு காரியத்தை தொடங்குனீங்கன்னா 10 ரூபா பொருள் 15 ரூபாய்க்கு விற்கிதுன்னா அது பேர் லாபம். அந்த லாபத்தை குரு பகவான் என்ஷூர் பண்ணுறாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய மணி ஃப்ளோ வரப்போகுது, ஃபாரின் போக போகிறீங்க, கல்யாணம் ஆக போகுது, பேரதிர்ஷ்டம் வருகிறது, லக்கு வருகிறது. ஆக ரிஷபராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. 100க்கு 100 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த குரு பயிற்சி என்பதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, குரு உங்களுக்கு வாழ்க்கையில் தேவகுரு பிரகஸ்பதியை தான் ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறோம். இந்த 9 கிரகங்களில் குரு வருகின்ற இந்த ஒரு விஷயம் மட்டும் உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குருவை தான் வேத சாஸ்திரங்கள் பொன்னார் என்று அழைக்கிறார்கள். பொன்னார் மேனியன் அப்படின்னா யாருன்னா குரு பகவான். தங்கத்தின் கடவுள் குரு பகவான். குரு பகவான் புத்திரகாரகன், குழந்தையை தருபவன் குரு பகவான். நன்மதிப்பை, கீர்த்தியை, நல்லோர் தொடர்பை தருபவன் குரு பகவான். வாழ்க்கையின் அடுத்த படிநிலையை தருபவன் குரு பகவான். இப்படி அடிக்கிட்டே போகலாம். இந்த குரு 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் கடகத்தில் உச்சமடைகிறார். அவ்வகையிலே இந்த வருடம் கடகத்தில் உச்சமடைகிறார். எப்போ? ஜூன் 2ஆம் தேதி கடகத்துக்கு வரார். வந்தோடனே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன தருவார் என்றால், இவர் குரு உச்சம் அடைகிறதே ஒரு சிறப்பு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, மேன்மை, அம்மாவோட உடல்நிலை, இது மாதிரி நிறைய சொல்லலாம். சுகஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லலாம். இந்த 4ஆம் இடத்திலே குரு உச்சம் பெறும் பொழுது நற்கீர்த்தி என்பதை டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் தரார். உச்சம் பெற்ற இந்த குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 12ஆம் இடத்தை, காலபுருஷனுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை குரு பார்க்க போகிறாருங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயமே என்னென்னா, நிறையா பதிவுகளில், நிறையா சேனல்களில் சொல்லாத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த கடகத்திலே குரு இருக்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் வாக்கில் செவ்வாய் என்ன பண்ணுவார்? கடகத்தில் நீச்சமடைவார். அதாவது ஜூலை ஆகஸ்டில் செவ்வாய் கடகத்தில் நீச்சமடையும் பொழுது ஏற்கனவே உச்சம் பெற்ற குரு அங்கே இருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும். நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படும். அதே மாதிரி மிக அற்புதமான விஷயம் என்னவென்றால், இந்த குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தை தொடர்ந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். இது மங்களன், செவ்வாயினுடைய வீடு என்பதால் குரு மங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. இது ஜோதிடத்தில் ரொம்ப சிறப்பான யோகம். குரு செவ்வாயை பார்த்தாலோ மிக அற்புதமான விஷயங்கள் ஏற்படும். குரு செவ்வாயை பார்க்கும்போது குரு மங்கள யோகம். ஏற்கனவே குரு இருக்கிறதே சந்திரனோட வீட்டில் தான் என்பதால் குரு சந்திர யோகம் என்பது ஏற்படும். குரு சந்திர யோகம். அடுத்ததாக குரு மகரத்தை பார்க்கிறார். மகரத்தில் யார் வரா? இதில் என்ன பெரிய விசேஷம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வருகிறார். வருகின்ற ராகுவை குரு பார்க்கிறார். இதற்கு பேர் குரு சண்டால யோகம் என்று பெயர். அது என்ன சண்டால? சண்டால யோகம் என்றால் என்ன அப்படின்னா, மிக அசுரத்தனமான நன்மைகள்னு பேர். சண்டால யோகம். அசுரத்தனமான நன்மைகளை இந்த குரு பகவான் தருகிறார். அதிரடி ஆஃபர் எல்லாம், அந்த அதிரடி சரவெடி. ஸோ மகரத்துக்கு பார்க்குறார் குரு பகவான். ஸோ அடுத்து இப்படி மகரத்தை குரு பார்க்கும் போதே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த டிசம்பர் 6 கேது பகவான் அப்படி மேலே வந்து, சிம்மத்திலேருந்து மேலே வந்து கடகத்தில் சேர்றார். குரு கேது சம்பந்தப்பட்டா அதை கோடீஸ்வர யோகம் என்று அழைக்கிறார்கள். கோடீஸ்வர யோகம். அடுத்து இந்த குரு பகவான் சனியை பார்க்குறார் மீனத்தில். குரு மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷங்கள் என்பது நிவர்த்தியாகிறது. பொதுவாகவே சனி உங்களுக்கு 7 சனியாகவோ அல்லது அர்த்தாஷ்டம சனியாகவோ அல்லது கண்டக சனியாகவோ, அது என்னவோ ஒரு சனி, அந்த சனி ரோக சனி, ஏதோ ஒரு சனி, விரைய சனி, பாத சனி, இந்த எந்த சனியாக இருந்தாலும் சரி, ஆல் சனி பிகம் கிளியர். குரு உங்களை சனியை பார்த்துறாரு. அப்போது இத்தனை நன்மைகளையும் இந்த குரு பயிற்சி எனும் ஒரு விஷயம் நடத்த போகுது. ஒரே ஒரு ஆள் குரு பகவான் வரார். அவர் இத்தனை நன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஆகினாலே குரு பயிற்சியை மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஸ்வீட் எடு, கொண்டாடு.